Maono AU-A04 பாட்காஸ்டிங் மைக். இது ஒரு கிட்டாகவே வந்துடுது. மைக்ரோஃபோன் மட்டும் இல்லாமல் பாப் ஃபில்டர், மைக்குக்கு ஒரு கவர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூம் ஆர்ம், இது எல்லாமே ஒரு பாட்காஸ்டிங் செட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கிடச்சிருது. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அதெல்லாம் இருக்குது. இது பாப் ஃபில்டர். பாப் ஃபில்டர் வந்து பில்டு நல்லாயிருக்கு, நல்லா ஹெவியாகவே இருக்குது. நான் கூட ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்லா ஹெவியாகவே, நல்லா பில்ட் குவாலிட்டி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. மைக்கோட கவர் கொடுத்துருக்காங்க, இதோட குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த எல்லா அக்சசரிஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூமா. ஸோ நம்ம இந்த மைக்ரோஃபோனை வந்து எந்த லொக்கேஷனில் வேணுமோ அது மாதிரி நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒயருக்கு வந்து இந்த கேபிள், எக்ஸ்ட்ரா கேபிளை வந்து வைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. மௌனோ பிராண்டிங்கோடய கொடுத்துருக்காங்க. இது மைக்கோட ஹோல்டர். பில் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு வந்து மைக்ரோஃபோன்லேயும், இன்னும் ரெண்டில் வந்து நம்ம கம்ப்யூட்டரில், பிசியில், எந்த பிசி, லேப்டாப் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டேபிள் வந்து ஒரு கிளாம்ப். இது மைக்ரோஃபோன் நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஹெவி பில்டு, மெட்டல் பில்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாக இருக்குது, பட் வந்து ரொம்ப வெயிட் கிடையாது. பில் குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ அது எப்படி இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கிளாம்பை வந்து உங்கள் டேபிளில் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த இடத்துல மாதிரி வச்சு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கங்க. ஸ்க்ரூவை டைட் பண்ணும் போது இந்த டேபிள் ஏதாவது சின்ன ஒரு கிளாத் இல்லை பேடு மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா எம்ப்ரெஷன் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். கிளாம்பை தேவையான அளவுக்கு டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பூம் ஆர்ம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு நட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து டைட் பண்ணிட்டால் போதும். அதை ஃபுல் டைட் வச்சிங்க அப்படின்னா இந்த பூம் ஆர்மை வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு மாட்ரேட்டாக டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பூம் ஆர்மோட ஒன்று ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட ஹோல்டர், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மைக்கை நான் அமேசானில் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி 5999, ஆனால் ப்ரைஸ் 2500லேருந்து 5999 வேரி ஆகிட்டே இருக்குது. இது மாதிரி இந்த மைக்கோட ஹோல்டரை அதில் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு ஃபுல்லாக அந்த டைட்டை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப இந்த அசம்பிளிங் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி பிளாஸ்டிக்கும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி பொசிஷனில் வேணுமோ இது மாதிரி ஹரிசாண்டலாக இருக்க மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கும் ஒரு டைட் பண்ணுற ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம மைக்கை இந்த ஹோல்டரில் வந்து 2 கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த மைக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து அந்த ஹோல் பெருசாகும். ஸோ அந்த மைக்கை வந்து அதை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த யூஎஸ்பி கேபிளில் ஒரு எண்டை மைக்லையும் இன்னொரு எண்டை பிசி இல்லை லேப்டாப் அதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த மைக்கை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம போர்ட் என்ன டைப் அப்படின்னு பார்க்கணும். டைப் சியா இல்லை மினி யூஎஸ்பியான்னு பார்த்து அதுக்கு ஒரு சின்ன அடாப்டர் மட்டும் வாங்கிட்டு இதில் கனெக்ட் பண்ணி எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ், பவர் சோர்ஸுமே தேவையில்லை, இந்த மைக்ரோஃபோனை டைரெக்டாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து 16mm கண்டென்சர் மைக்ரோஃபோன் கேப்சூல் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் அந்த கேப்சூல் வரனால ரியர் சைடில் ஏதாவது சவுண்டு கேட்டது அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சவுண்டையும் கேப்சர் பண்ணுறது இல்லை, பேசுகிறது மட்டும் கிளியராக நல்லா வாய்ஸ் கேப்சர் பண்ணுது. ஸோ இந்த பாப் ஃபில்டரை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த பாப் ஃபில்டர் பூம் ஆர்மில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா மைக்ரோஃபோனை எங்கிட்ட மூவ் பண்ணுறோமோ பாப் ஃபில்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மூவ் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செட்டப் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பையிங் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க.